சார், இந்த மெட்ரோ விபத்து நடந்திருக்கு. இப்ப முதற்கட்டமா என்ன மாதிரியான ஆய்வுகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கு? இல்ல, இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ மேல இருக்கும், அதாவது அதுக்கடுத்து வந்து ரயில்வே கட்டிட்டு இருக்கோம். மெட்ரோல யூ கார்டன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹைவேக்கும் வந்து ஹை கார்டன் வந்து வருது, அந்த கார்டு தான் விழுந்தது. அது ஒரு 400 கார்டரை வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணி எக்ஸ்ட்ராப்லாம் போட்டுட்டோம். நேற்று நைட்டு விழுந்தது என்னன்னா, அந்த 33 மீட்டர் தான் ஹை கார்டன் பார்த்தா அந்த எக்ஸ்ட்ராண்ட்ல பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 2 லேன், அந்த பக்கம் 2 லேன். அது வந்து லான்ச் பண்ணது ஃப்ரைடே சாட்டர்டே நைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணிட்டு அதை அதுக்கு மேலே கான்கிரீட் போட்டு முன்னாடி ஏ ஃப்ரேம்னு ஒன்று வச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏ ஃப்ரேம் வந்து ஏதோ ட்ரிப்னால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து வெல்டு வந்து விட்டுருச்சு. அது விட்டதுனால அந்த 7வது கட்டத்துக்கு 8வது கட்டத்துக்கு 2 இது வந்து மெட்டீரியல் ஃபெயிலியர் தான். இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டீரியல் வச்சிருக்கோம். இதோட லெவல் ஏதாவது இருக்காண்டு இந்த டாக்டர் முடிச்ச பின்னாடி அதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப முதற்கட்டமா வந்து இது சம்பந்தமா எதுவும் வழக்கு பதிவு பண்ணீங்களா? என்கொயரி எப்படி போயிட்டு இருக்கோம்? அடுத்த நாங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வந்து நாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கிறோம். அந்த ஒரு சப்போர்ட் ஏப்ரல் மற்ற இடத்துல அதாவது போது எல்லாத்தையும் பார்க்கலாம் போடுது. எல்லா த்ரோட் எல்லா ஐகாட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு. அதனால இது ஓகே. இப்ப வரைக்கும் யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இதுக்கு பொறுப்பா யார் மேலேயாவது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒருத்தர் வந்து இது வந்து விசாரணை பின்னாடி தான் தெரியும். ஓகே, அவருக்கு தான் நிவாரணம் கிடைக்கணும். அவங்க இறந்ததுக்கு உடனே நாங்கள் ஃபைலாக கொடுத்துருவோம். அப்புறம் கான்ட்ராக்டர் சைட்லேருந்து அவங்க ஏஜ் இதை பார்த்து அதை பொறுத்து நிவாரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.